ஹலோ, வெல்கம் பேக் டு வடுகை 360 சேனல். இவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ அப்டேட், ஒரு மிக சால சிறந்த ஒரு பதிவை பார்க்க போறோம். எஸ், நக்சல் பாரி புலவர் தோழர் கலிய பெருமாளை பத்தி ஒரு உன்னதமான ஒரு பயோகிராபின்னு சொல்லலாம். வாழ்க்கை வரலாறு எவ்வாறு இருந்தது, அன்று முதல் 1924 பிறந்திருக்காப்புல, அன்று முதல் இன்று வரைக்கும் அவரோட வாழ்க்கை பயணம் எவ்வாறு இருந்தது என்று ஒரு தொகுப்பாக பார்க்க போறோம். அந்த தொகுப்பை பார்ப்பதற்கு முன்னால், யார் இந்த கலிய பெருமாள், நக்சல் பாரி புலவர் தோழர் கலிய பெருமாள் யார் என்று பார்க்க போறோம். எக்ஸ் கலிய பெருமாள் அப்படி சொன்ன உடனே எல்லாருமே தமிழ் தேசிய இயக்கத்தை சார்ந்த அனைவருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு தமிழ் தேசிய இயக்கத்தை பத்தி அனைவரும் பேசுறாங்க, போட்டுறாங்க, மீட்டிங் நடத்துறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அவர் போட்ட அந்த ஒரு விதைதான், கலிய பெருமாள் போட்ட அந்த விதைதான். யார் என்ற கலிய பெருமாள் பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்து உன்னதமான ஒரு தோழர், வர்க்க போராட்டத்திற்கு எதிராக தன்னை தயார்படுத்திக் கொண்டு முழு நீர அரசியலில் ஈடுபட்ட ஒரு உன்னதமான ஒரு தலைவர். ஏழை எளிய மக்களுக்கு பங்காளன், வாதியார், தமிழ் செல்வன். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஈழ தேசியத்துக்காண்டி போராடின முதல் தமிழர் என்று சொல்லக்கூடிய நம் கலியத்து பெருமாள் ஜாதி ஒழிப்புகளையும் பெண் விடுதலைக்கும் மிக சிறப்பாக போராடி பங்களிப்பை பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் எதிராக ரோட்டில் இறங்கி குரல் கொடுத்த உன்னதமான ஒரு மனிதர் கலிய பெருமாள் அவர்கள். இவர் மட்டும் இல்லாமல் வர்க்க போராட்டம் என்று சொன்னாலே முதலாளிகளுக்கும் ஏகாதிபத்திய பெரும் முதலாளிகளுக்கும் ஒரு அடி வயிற்றுல ஒரு புளிய கரைக்கிற ஒரு நிகழ்வு ஏற்படும். எஸ், வர்க்க போராட்டம் என்றால் இருக்கிறவனிடம் இல்லாதவனிடம் புடுங்கி இருக்கிறவன் பதுக்களை ஈடுபடக்கூடிய ஒரு அப்பட்டமான ஒரு நிகழ்வை தான் வர்க்க போராட்டம் என்று சொல்கின்றோம். உலக வரலாற்றிலே வர்க்க போராட்டம் ஆயுதமின்றி எந்த போராட்டமும் வெற்றி கண்டதாக வரலாறு இல்லை. அவ்வாறு நடைபெற்ற போராட்டங்கள் அனைத்துமே தோல்வி உற்றதான்னு வரலாறு கிடையாது. அதுக்கு மட்டும் தமிழ்நாடு விதிவிலக்கு அல்ல. யாஸ் கலிய பெருமாள் ஆயுதம் ஏந்தி போராடிய ஒரு போராளி என்று அனைவராலும் அறியப்பட்ட ஒன்றேன். அது மட்டும் இவ்வாறு ஒரு ஆயுதம் ஏந்தி நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, சும்மா சண்டைக்கு போனாலே அதோட நிகழ்வு எவ்வாறு இருக்கும், சண்டைக்காரன் கலகக்காரன் அப்படின்னு கட்டம் கட்டக்கூடிய ஒரு நிகழ்வானது இருக்கும். அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இது போன்ற அனைத்து மேலை நாடுகளையும் வர்க்க போராட்டங்கள் நடைபெற்றுள்ளது. அவற்றை எவ்வாறு சித்தரித்தார்கள் என்று பார்த்தால், கலகக்காரர்கள், கருப்பு சட்டைக்காரர்கள், தேச துரோகி, தீவிரவாதி அப்படின்னு ஏகப்பட்ட அடைமொழிகளை வைத்து அழைத்தது வழக்கம். இதற்கு மட்டும் கலிய பெருமாள் விதிவிலக்கு அல்ல. அன்றைய காலகட்டத்தில் கார்ல் மார்க்ஸ் மற்றும் லெனின் போன்ற பெரும் தலைவர்களும் இதற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதில் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. தன்னுடைய இத்தனை போராட்டங்களின் காரணமாக தன் வாழ்க்கையின் பெரும் பங்கை ஜெயிலில் கழித்து மிகப்பெரிய ஒரு கோமகன் கலிய பெருமாளாக திகழ்கின்றார். தன் வாழ்க்கையில் 50% லைஃபை ஏழை எளிய மக்களுக்காண்டி உன்னதமாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு காண தலைவர் நம் கலிய பெருமாள். வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு புல்லரிப்பான ஒரு விஷயங்கள், மெய்சிலிருக்கக்கூடிய பல அதிசயங்கள் அவரோட வாழ்க்கை வரலாற்றில் நடந்து நிகழ்வேற்றுள்ளது. 1924 கடலூர் மாவட்டத்தில் கலிய பெருமாள் ஏழை குடும்பத்தில் பிறக்கிறாப்புல. ஏழை குடும்பத்தில் பிறந்து பள்ளி பருவத்திலே முடிச்சு காலேஜுக்கு போறாப்புல. அந்த ஊர்ல உள்ள ஒரு காலேஜ்ல படிக்கிறாப்புல. படிச்சுட்டு அந்த டயத்துல பெரியாரோட இயக்கமானது, தந்தை பெரியாரோட இயக்கமானது மிகவும் வீச்சாக தமிழ்நாட்டில் ஃபுல்லா பரவி கடந்த காலகட்டத்தில் கலிய பெருமாள் ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் கிடைக்கப்பட்ட துண்டு பிரசாதங்களை, பேப்பர்களை தன் சகாக்களுடன் வைத்து அந்த டிபேட் நடத்த நிகழ்வு அருமையாக விவரிச்சு கட்டுரையில் படித்தோம். அதன் மூலமாக அந்த கல்லூரியில் ஏற்பட்ட கசப்பான நிகழ்வின் காரணமாக அங்கிருந்து திருவையாறு கல்லூரிக்கு போறாப்புல. திருவையாறு கல்லூரிக்கு போன உடனே அங்க 4 விதமான ஹாஸ்டல்கள் இருக்குது. ஒண்ணு பிராமணர்கள் மட்டும் செல்லக்கூடிய ஒரு மாணவர் விடுதியும், சூத்திரர்கள் வைணவர்கள் செல்லக்கூடிய மாணவர் விடுதியும், அப்புறம் தாழ்த்தப்பட்ட மக்கள்
தலைவர்கள் செல்லக்கூடிய மாணவர் விடுதியும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அனைவருக்கும் விடுதி காமன் என்று சொல்லக்கூடிய அந்த தருவாயில் அதை அடைத்து உடைத்து எரிந்து விடுதிகள் அனைத்துக்குமே அனைத்து மாணவர்களுக்கு சமமாக பங்கிட்டு தர வேண்டும் என்று போராட்டம் நடத்திய ஒரு மானத்தலைந்த தலைவராக கலிய பெருமாள் அறியப்பட்டார். 1946 வந்து கிட்டத்தட்ட கல்லூரியை முடிச்சு 1949 சைதாப்பேட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சரா வந்து தன் பணியை வந்து தொடங்குறாப்புல. அந்த பணிக்கும் தான் மேற்கொண்ட போராட்ட காலத்துக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லாத காரணத்தினால 1951 வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன் கிராமம் என்ற கிராமத்துக்கு வந்து குக்கிராமத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகி போறாப்புல. அந்த கிராமத்துக்கு போன உடனே அங்க இருக்கக்கூடிய இரட்டை கோலை முறை, அங்கே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் முடி திருத்த கடைக்கு அனுமதிக்காத நிலை போன்ற அவலங்களானது ஏற்பட்டு உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வாங்கக்கூடிய சொற்ப சம்பளத்தையும் வந்து செல்வந்தர்கள் முதலாளிகள் வர்க்கத்தின் அதிபதிகள் வந்து அடித்து பிடிக்கக்கூடிய நிகழ்வானது ஏற்பட்ட காலம் 1951 டைப்ல. அதெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து தள்ளப்பட்டார். அதனால வந்து தான் படித்த பதவியையும் தான் பயணித்த ஆசிரியர் என்ற பதவியும் துறந்து பாமர மக்கள் கண்டி வீதியில் இறங்கி தன் உயிரை துச்சம் என்று மதித்து அனைத்து போராட்டங்களையும் முன்னின்று நடத்திய மிகப்பெரிய ஒரு மகா தலைவராக கலிய பெருமாளானது அறியப்பட்டார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது என்பதில் எல்லாத்துக்குமே அறிந்த உண்மையாக தெரிகிறது. அதன் மூலமாக 1940, 54, 55, 56 வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாபெரும் கொள்கையின் மூலமாக ஈர்க்கப்பட்டு பொது உரிமையின் பக்கமாக தன் சாயலை அப்படியே நகர்த்துறாரு. ஆனா வந்து தன்னை வந்து முழு நீர தோழராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள வந்து தன்னை இணைக்கிறாப்புல. பெரியாரோட கொள்கையை விடுவித்து பொது உடைமை கொள்கைக்குள்ள பயணித்த காலம் அது. பல அரசியல் போராட்டங்கள், அரசியல் களங்கள், பல அரசியல் தடைகளை மீறி ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களுக்காண்டி போராடக்கூடிய நிகழ்வை என் தந்தையின் மூலமாக நானும் அறிந்தது உண்டு. இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது 1942 to 55 வரைக்கும் என் தந்தையை பண்ண அந்த அற்புதமான மீட்டிங்கா இருக்கட்டும், போராட்டங்களாகட்டும் அனைத்துமே என்னுடைய நினைவில் வந்து போய்கொண்டு இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நீண்ட ஜெர்னி ஒரு 10 வருஷம் வரைய போகுது. போன உடனே 1962 வந்து விருதாச்சலம் தொகுதியில வந்து எம்எல்ஏ போஸ்ட் நிக்கிறாப்புல. என்ன ஒரு கடுமையான, என்ன ஒரு கேவலமான நிகழ்வு என்றால், எந்த மக்களுக்காண்டி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து 20-30 வருடங்கள் ஃபீல்ட்ல இறங்கி வேலை செஞ்சாரோ அதே மக்களால் வஞ்சிக்கப்பட்டு அரசியல் வந்து தூக்கி எறியப்படுகின்றார் கலிய பெருமாள். அதையும் அவர் பொருட்படுத்தாமல் மறுபடியும் களத்துக்கு வந்து மக்களை சந்திச்சு போராட்டமானது நடத்தி மக்களுக்கு தேவையான பயன்களை பெற்றுத் தருகின்றார். 1964 ஹிந்தி எதிர்ப்பு மூலமாக சிறைவாசம் பெறாப்புல. 1966 வந்து பெரியார் இயக்கிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு 15,000 பேர் மக்களை திரட்டி கொண்டு போராட்டம் நடத்துகின்றார். இது போன்ற அனைத்து கடுமையான போராட்டங்களையும் நடத்தி இறுதியாக நக்சல் பாரி இயக்கமானது ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாங்க. அந்த செய்திக்கு வந்து தன் ஆதரவை கொடுக்கறாப்புல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இதை வன்மையாக கண்டிக்கிறாங்க. உடனே வந்து இது வந்து ஒரு கீழ்த்தனமான காழ்ப்புணர்ச்சி உள்ள ஒரு கருத்தாக கலிய பெருமாள் பதிவிடுறாப்புல பேட்டியில. அந்த நிகழ்வில் இருந்து 1968 வந்து கலிய பெருமாள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நீக்கப்படுகின்றார். அதன் மூலமாக நக்சல் போற இயக்கத்தில் போய் தன்னுடைய முழு பங்கை வந்து வகித்து உருமாறமாக வாத்தியாராக உருமாறுகின்றார். இந்த அனைத்து நிகழ்வுகளுமே வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை படத்தின் டூல வந்து அற்புதமாக காட்டப்பட்டிருக்கும். அவரோட பிரதிபலிப்பாகத்தான் இந்த கலிய பெருமாளோட பிம்பம், கலிய பெருமாளோட வரலாறானது உங்களுக்கு நம்முடைய முடித்த சேனல் சார்பாக வழங்குவதில் மிகற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்த வீடியோவில் நக்சல் பாரி கலிய பெருமாவின் தொடக்கம்